Hello all, welcome to Rohini's Law and Justice Journal. இந்த வீடியோல ஒரு கார்ப்பரேட் லாயர்னா யாரு அப்படின்னு பார்க்க போறோம். லாயர் அண்ட் அட்வொகேட் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்தோம். பார்க்காதவங்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு லாயர்னா யாரு, அட்வொகேட்னா யாருங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கார்ப்பரேட் லாயர் அப்படின்னா என்ன? கார்ப்பரேட் லாயர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அந்த பேர்லயே இருக்கு. கார்ப்பரேட் செக்டார் ஹையர் பண்ணக்கூடிய லாயரை நம்ம கார்ப்பரேட் லாயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்ப்பரேட் லாயரோட வேலை மோஸ்ட்லி இட்ஸ் லைக் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். எஸ், இங்க கார்ப்பரேட் செக்டார் எம்ப்ளாயரா இருப்பாங்க, கார்ப்பரேட் லாயர் எம்ப்ளாயியா இருப்பாங்க. இந்த கார்ப்பரேட் லாயரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெஸ்க் ஜாப், லாட்ஸ் ஆஃப் பேப்பர் ஒர்க். இவங்களோட வேலை கோர்ட்டுக்குள்ள இல்ல, இவங்களோட வேலை இவங்களை ஹையர் பண்ணி இருக்கிற கார்ப்பரேட் செக்டாருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். சரி, இவங்க அங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நான் முன்னமே சொன்ன மாதிரி இவங்களோட வேலை ஃபுல்லுமே ஒரு பேப்பர் ஒர்க்காக தான் இருக்கும். லைக் இந்த கார்ப்பரேட் செக்டார் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க, நெகோசியேஷன்ஸ் பிட்வீன் த கிளைண்ட்ஸ் இருந்தா பண்ணுவாங்க, ஐபி ரிலேட்டட் இஷ்யூஸ் சம்பந்தமா ரிப்போர்ட்ஸ் அண்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க, அண்ட் சம்டைம்ஸ் டாக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸுக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட வேலையா இருக்கும். ஒரு கார்ப்பரேட் லாயர் இருக்கக்கூடிய இடத்துல ஆர்குமெண்ட்டுக்கு வேலை இல்லை. அந்த கார்ப்பரேட் லாயர் மோஸ்ட்லி கிளைண்ட்ஸுக்குள்ள நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு வின்-வின் ரிலேஷன்ஷிப் வரதுக்கு தான் அவங்க முக்கியமா ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, இந்த கார்ப்பரேட் லாயர் அப்படிங்கிறது என்ன, அவங்களோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த கார்ப்பரேட் லாயர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் கார்ப்பரேட் லாயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீ. அந்த ட்ரீக்கு கீழே சில பிரான்ச்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டீச்சர் அப்படின்னு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்கள காமனா நேம் பண்ணுவோம். அதே அவங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்றோம். அதே காலேஜ்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு காலேஜ் டீச்சர் அப்படின்னு நேம் பண்றோம். அதே மாதிரி கார்ப்பரேட் லாயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீ. இதுல சில பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தா மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் லாயர், ஐபி லாயர், அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த நேம்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன ரோல் அந்த கார்ப்பரேட் செக்டர்ல ப்ளே பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி இவங்களை இந்த மாதிரி நேம் சொல்லி கூப்பிடுறாங்க. லைக் மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் லாயர், ஐபி லாயர், இன்ஹவுஸ் லாயர். இந்த ஒரு டைப்ஸ்லயும் என்ன மாதிரி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ கார்ப்பரேட் லாயர்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மெயினா ஒரு கார்ப்பரேட் லாயரோட வேலை அவங்கள ஹையர் பண்ணி இருக்கிற கார்ப்பரேட் செக்டாருக்கு எந்த ஒரு லீகல் கான்சிக்வன்சஸும் வராத மாதிரி அவங்களோட பிசினஸ் அஃபேர்ஸ் ரிலேட்டட் பேப்பர் ஒர்க் பார்க்கறது தான் இவங்களோட வேலை. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் டெஸ்க் ஜாப். அவ்வளோதான் இந்த கார்ப்பரேட் லாயர் அப்படிங்கிறது. இந்த கார்ப்பரேட் லாயரை என்னன்னு நம்ம இங்க பார்த்துட்டோம். ஒரு கார்ப்பரேட் லாயருக்கும் நம்ம நார்மல் அட்வொகேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, நம்ம கார்ப்பரேட் லாயரா எப்படி ஆகிறது, நான் கார்ப்பரேட் லாயர் ஆகணுமா இல்ல அட்வொகேட்டா இருக்கணுமா, நான் இதுல எதை சூஸ் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு இப்ப மைண்ட்ல இருக்கும். இது சம்பந்தமான வீடியோஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். Now, that's all for today. If you like this video, please like, share and subscribe.